ஈஸியான ஒரு பருப்பு ரசம் வைக்க போகிறோம். அதுக்கு தேவையான அளவு 1/2 கப்பு பருப்பு. இந்த பருப்பு நல்லா பருப்பு வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணுறோம். 4 தக்காளி. இந்த 4 தக்காளியை நம்ம ரசத்தில் போட போகிறோம். பருப்பு கூடையே போட்டு பருப்பை நல்லா வாஷ் பண்ணிட்டேன். இப்போ தக்காளி எப்பவுமே நம்ம கட் பண்ணி தான் போடணும். ஏன்னா இல்லைன்னா வந்து புழு இருக்கும். தக்காளி பார்த்து போடணும். தக்காளியில் இப்போ புழு வர ஆரம்பிச்சிருச்சு. கொஞ்சமாக புளி, கொஞ்சமாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி ஊற்றிடுங்க. தண்ணி இந்த அளவுக்கு ஊற்றினா போதும். லைட்டாக உப்பு போட்டுக்குங்க. உப்பு போட்டுட்டு நம்ம என்ன பண்ணணும், அவ்வளோதான் ஐட்டங்கள் இருக்குது. அவ்வளோதான். இது நல்லா ஒரு 2 விசில் 3 விசில் விடுற அளவுக்கு விட்டுருங்க. அவ்வளோதான். அதுக்கு மேலே விட வேண்டாம். பருப்பு போட்டு வச்சுருந்தோமா, நல்லா இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்குங்க. நல்லா நசுக்கி விட்டுட்டு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எனக்கு இப்போ இந்த அளவுக்கு வைக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றுறோம். 1/2 ஸ்பூன் கடுகு. நான் எப்போவுமே கொஞ்சம் ரசத்துக்கு வெந்தயம் போடுவேன். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம யார் வேணாலும் போடலாம். வேணுங்கிறவங்க போடுங்க, வேண்டாங்கிறவங்க விட்டுருங்க. ஒரு 10 மிளகா கருவேப்பிலை. நம்ம நுணுக்கி வச்ச ரசத்துக்கு நுணுக்கி வச்சுருக்கல அது போடுறோம். நல்லா வணங்கினதுக்கப்புறம் பருப்பு ஊற்றுறோம். தேவையான அளவு பெருங்காயத்தூள் போட்டுக்குங்க. ரசம்னாவே பெருங்காயத்தூள் போடணும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவு கொத்தமல்லி தூவிக்கிங்க. சூப்பரான சுவையான ரசம், பருப்பு ரசம். இதை ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து ஆஹா ஓஹோன்னு சொல்லி பாராட்டுற அளவுக்கு இருக்கும். அவ்வளோதாங்க, சிம்பிளான பருப்பு ரசம் ரெடி. பாருங்க, இப்போ சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள்.